காங்கிரஸுக்கு எதிராக டெல்லியே அதிரவிட்ட பேனர்களை போட்டது நாங்கள் தான் அப்படின்னு திமுக தரப்பிலிருந்து பல்வேறு விதமான விஷயங்கள் வெளியாகி இருக்கிறது. ரொம்ப குறிப்பாக அவர்களுடைய அதிகாரப்பூர்வ முரசொலியை அதை பேசியிருக்கிறார்கள். இப்போது 2029 காங்கிரஸ் இல்லாத ஒரு எதிர்கட்சிகளுடைய அணியை உருவாக்குவது, பாஜக காங்கிரஸ் இல்லாத புதிய அணி என்கிற விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் குறித்து ஒரு விரிவான கட்டுரையும் எழுதியிருக்கிறது. என்னென்ன விஷயங்கள் இதில் பேசப்பட்டது, நேற்றைக்கு இந்தியா கூட்டணி கூட்டம் நடந்த போது மற்ற தலைவர்கள் எல்லாம் ராகுலை விமர்சித்ததை ஏன் கையில் எடுத்தார்கள், விரிவாக அலசுகிறது செய்தி தொகுப்பு. டெல்லி முழுக்க நேற்றைக்கு ஹிந்தியில் பல்வேறு விதமான பேனர்கள். எல்லாரும் என்ன நினைச்சாங்க, எதுவும் பாஜக காரங்க ராகுல் காந்தி குறித்து விமர்சித்ததெல்லாம் தொகுத்து வச்சிருக்காங்க போல அப்படின்னு நினைச்சாங்க. இந்த சூழலில் தான் இன்றைக்கு முரசொலியில் திமுக தரப்பில் பேனர்கள் நிறுவப்பட்டதாகவே அவங்க குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது காங்கிரஸுக்கு எதிரான ஒரு அணி என்பதை அதிகாரப்பூர்வமாக டெல்லியில் பதிவு செய்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் என்று தான் நாம் பார்க்க வேண்டும். இந்த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸனுடைய செய்தியை பார்க்குறோம். ஆஃப்டர் லீவிங் இந்தியா பிளாக், டிஎம்கே moves to build new anti-BJP anti-Congress front அப்படின்னு அவர்களுடைய கரஸ்பாண்டன்ட் பிரபாகர் தமிழரசு ஒரு விரிவான ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறார். இதில் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்த பிறகு அவங்க இப்போ புதிய அணியனா திரும்ப ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு, பாஜகவோடு நெருங்கி விடுவார்கள். எப்படி பார்த்தாலும் அவங்க பவர் இல்லாமல், மத்தியிலும் இல்லாமல், மாநிலத்திலும் இல்லாமல் இருப்பது என்பது சரியாக இருக்குமா, அது சாத்தியப்படுமா, அது எவ்வளவு குழப்பங்களும் சிக்கல்களும் உடையதாக இருக்கிறது, எனவே இதை அங்கே போயிடுவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் தொடர்ந்து பேசப்பட்டது. திமுகவினர் இந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு ஒரு சின்ன மௌனம் அப்படிங்கிறது அதனுடைய தலைமை பொறுப்பில் இருந்தவர்களிடம் எடுத்ததுனால வேற ஏதோ திட்டங்கள் போயிட்டு இருக்கு பாருங்க, கூர்குக்கு போயிருக்கிறாங்க, விஷயங்கள் போய்கொண்டிருக்கிறது, இத்தனை இணையமைச்சர் பதவி, இத்தனை கேபினெட்டு, இதெல்லாம் விஷயங்களாக பரவ தொடங்கிய சூழலில் தான் ஏறத்தாழ அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக மூன்றாவது அணி என்பதை நோக்கி திமுக போகிறது என்கிற செய்திகள் தற்போதைக்கு வெளியாக தொடங்கி இருக்கிறது. ஆக்சுவலாக 2026 தேர்தலுக்கு முன்பாகவே இந்த திட்டம் இருந்தது என்று, தேர்தல் முடிவுகளுக்கு முன்பாகவே. ஏன்னா காங்கிரஸ் கடைசி நேரத்தில் எலெக்ஷனில் அவ்வளவு விஷயங்கள் செஞ்சதுனால ஒருவேளை ஜெயித்திருந்தாலும் காங்கிரஸை 29க்கு கழட்டுவது என்கிற முடிவில் தான் திமுக இருந்தது அப்படிங்கிற செய்திகளும் அதனோடு சேர்ந்து நமக்கு கிடைக்கப்படுகிறது. என்ன சொல்கிறாங்க, உடனடியாக எந்த அர்ஜென்சியும் நம்ம இது பண்ணிக்க வேண்டாம், அதே நேரத்தில் பாஜக எதிர்ப்பு. சரி, இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், நீங்கள் மத்தியிலையும் மாநிலத்திலையும் 2 அரசையும் பகச்சிக்க கூடாது, எப்படி நீங்கள் கட்சி நடத்துவது, யாராவது ஒருவரோடு இணக்கமாக இருந்தால் தானே சரியாக இருக்கும். அப்போ பாஜகவை நெருங்குவது அதுவே அதான ஆப்ஷன் அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல ஒரு 50-50 ரிஸ்க் ஆப்வியஸாக எடுக்கலாங்கிற இடத்துக்கு தான் பார்க்குறாங்க. உதாரணத்திற்கு நீங்கள் இவ்வளவு நாள் திமுகவை பாஜக எதிர்த்தது அப்படிங்கிறது, அஃப்கோர்ஸ் இவர்களுடைய கொள்கை நிலைப்பாடு அப்படிங்கிற வகையில் பல விஷயங்கள் எதிர்த்தாங்க. அது இருமொழி கொள்கை ஆகட்டும், அல்லது நீட் போன்ற விவகாரங்கள், மாநில நிதி பங்கீடு, இதெல்லாம் ஒரு பக்கம் தனியாக வைக்கலாம். பட் அதை தாண்டியும் கூட காங்கிரஸுக்கு தொடர்ந்து அடுத்தடுத்த தேர்தல்களில் 10க்கு 10 சீட்டு கொடுத்ததுங்கிறது, நம்ம 4 சீட்டு ஜெயிச்ச இடத்துல காங்கிரஸ் 18 எம்எல்ஏக்களை ஜெயிக்கிறது, இதையெல்லாம் காரணம் துணை நிற்கக்கூடிய ரீஜனலில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஃபோர்ஸான திமுக. காங்கிரஸை கழட்ட வேண்டும் அப்படின்னு பல நிலைகளிலும் பல்வேறு விதமாக சொல்லப்பட்டதுனால அதை செஞ்சுட்டாலே பாஜகவினுடைய கோபத்தை நம்ம எதிர்கொள்ள வேண்டியதில்லை என்கிற கணக்கு திமுக தரப்பில் இருப்பதாக தான் இப்போ நம்ம பார்க்கணும். ஏன்னா நீங்கள் ரீஜனல் பிளேயர்ஸ் எல்லாம் கொண்டு வரும்போது பாஜக காங்கிரஸ் இந்த 2 பேருக்கும் அதிருப்தியால் இல்லை அவங்களால வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கக்கூடிய பிளேயர்ஸை பல்வேறு மாநில கட்சிகளை அழைத்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்குவது என்கிற திட்டம் தான் இவங்ககிட்ட இருப்பதாக பதிவு செய்யப்படுகிறது தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸில். நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலும் ஆர்ஜேடியினுடைய தேஜஸ்வி யாதவையும் எலெக்ஷனுக்காக அழைத்து வந்ததுங்கிறது நேஷ்னலில் நமக்கான ஆப்ஷன் இருக்குது என்பதை காட்டுவதற்குத்தான் என திமுக தலைமை கழகத்தில் இருக்கக்கூடிய அவங்க இருக்கக்கூடிய சில சோர்சஸ் கிட்ட இருந்தும் இதை எடுத்து வந்திருக்கிறார்கள். அதாவது என்னென்னா, நீங்கள் அதை அப்போவே பார்க்கப்பட்டது ராகுல் காந்திக்கான பதிலடி. நீங்கள் முரண்கள் இவங்க அதிகாரப்பூர்வமாக கூட்டணி முறிஞ்சதுன்னு அறிவிக்கலை, இங்கேருந்து அங்கே போனால் அதுவாக முறிஞ்சது அதான அர்த்தம்னு நீங்களா புரிஞ்சுக்கோங்கிறதான் காங்கிரஸ் ரிசல்ட் அடுத்த நாள் போனதுலேயே வந்தது. பட் நீங்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்றைக்கு அழைத்து வரும்போது அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த காலகட்டத்தில் அவரை விசாரணை நீதிமன்றம் இந்த டெல்லி லிக்கர் ஸ்கேம் கேஸ்லேருந்து அவரை கம்ப்ளீட்டாக அந்த கேஸ்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. ஏற்கத்தக்கதாக அது இல்லை அப்படின்னு நீதிபதி தீர்ப்பு கொடுத்து விடுவிக்கப்படுகிறார். அப்படி அவர் விடுவிக்கப்படும் பொழுது ஏறத்தாழ எல்லா கட்சிகளுமே அது அவருடைய போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி, பாஜகவுக்கு கைக்கூலியாக செயல்பட்ட அமலாக்கத்துறைக்கு கிடைத்த இடி அடி, இப்படியெல்லாம்
பேசிக்கொண்டிருந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் அதை முற்றுமுழுதாக வரவேற்றதான ஒரு கேள்வி இருக்குது. அப்படி வரவேற்றதாக குறிப்புகள் இல்லை. அதை தாண்டி இதை தீர விசாரிச்சிருக்க வேண்டாமா என்பதாக அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் லீடர்ஸ் எல்லாம் பேசினாங்கிறது. 2024 தேர்தல் முடிந்ததுமே அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னார், இந்தியா கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியே இருக்கிறோம், அந்த கூட்டணியே கிடையாது அப்படின்னு. அவர் அப்பயே வெளியே போயிட்டார். ராகுல் காந்தி எப்படி இங்கே வந்து ஒரு கூட்டத்தில் பேசிட்டும் ஆனால் ஸ்டாலின் என்கிற பெயரையே உச்சரிக்காமல், திமுக என்கிற பெயரையே உச்சரிக்காமல் பேசினாரோ, பாஜக எதிர்ப்பு நரேட்டிவ் தான் அவரும் வந்து அங்கே பேசிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அது சர்ச்சையான பிறகு அடுத்ததில் ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கிறதா அது போச்சு. அப்போ திரு ஸ்டாலின் அப்படிங்கிறது அண்ணன்லாம் இல்லை, திரு ஸ்டாலின் என்பதாக அது போன பிறகு அதுக்கப்புறம் சமாளிச்சாச்சுன்னு வைங்களேன். இப்போ இந்த இடத்துல அன்றைக்கு அதற்கு கவுண்டராக அரவிந்த் கெஜ்ரிவாலை அழைத்து வந்து சென்னையில் பிரச்சாரம் செய்தார்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா தேஜஸ்வி யாதவ் அழைச்சி வந்து ஐ திங்க் கோயம்புத்தூர் நினைக்கிறேன், அங்கே கொங்கு மண்டலத்தில் தேஜஸ்வி அவர்களை அழைச்சி வந்து ஒரு பிரச்சாரம் போச்சு. அப்போவே என்ன சொல்லப்பட்டது, ஆக்சுவலாக பீகார் தேர்தல் தோல்விக்கு பெருமளவுக்கு காங்கிரஸ் வந்து கடைசி நேரத்தில் எல்லாத்தையும் குழப்பி விட்டது தான் காரணம் என்கிற எண்ணம் தேஜஸ்வி யாதவுக்கு உண்டு. ஏன்னா அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளரையும் அவங்க அறிவிக்கலை. எப்போ முதற்கட்ட நாமினேஷன் முடிஞ்சு வித்ட்ராயலும் முடிஞ்சு போச்சு. ஒரு 10-15 தொகுதிகளில் எதிர்த்து வேற போட்டிடுறாங்க. ஃப்ரெண்ட்லி கண்டஸ்டாமா எதிர்த்து போட்டிடுறாங்க. வித்ட்ராயெல்லாம் முடிஞ்ச பிறகு வந்து வேறு வழி இல்லாமல் ஐ திங்க் திக்விஜய் சிங் நினைக்கிறேன், அவர் போயிட்டு இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னாரு. ராகுல் காந்தி அந்த பிரச்சாரம் இறுதிக்கட்டத்தில் இருக்கும்போது அவர் கிளம்பி வெளிநாடு சென்று விட்டார். ஒரு மாநிலம் தேர்தல் நடக்கிறது. அப்போ தேஜஸ்வி யாதவ் காங்கிரஸ் இல்லாமலே போயிருந்தா கூட இன்னும் கொஞ்சம் சீட்டு கூட வாங்கியிருப்பார், ஒரு பலமான எதிர்கட்சியாக வந்திருப்பாருங்கிற பார்வை இருக்குது. கடந்த முறையுமே அவங்க அளவுக்கு அதிகமாக வாங்கி தான் கவிழ்த்தார்கள்ங்கிற எண்ணமும் உண்டு. இதனுடைய நீட்சியாக அவர் கேரளாவில் போட்டியிட்டார். ஐ திங்க் ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்க ஆர்ஜேடி. கம்யூனிஸ்டுகளோட கூட்டணியில் நின்று 3 சீட்டுகள் வாங்கி ஒரு சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. அவங்களுக்கு அங்கே சில கவுன்சிலர்களும் இருக்கிறார்கள். ஸோ இப்படியாக ஆர்ஜேடி அந்த வகையில் அழைத்து வரப்பட்டதுமே கூட காங்கிரஸ்க்கு எதிரான ஒரு முகம் என்கிற வகையில் திமுக அப்பொழுதே திட்டமிட்டு தான் அழைத்து வந்திருந்தார்கள். ஸோ இதையும் என்ன பண்ணுறாங்க, கோட் பண்ணுறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இதை தாண்டி இப்போதைக்கு மம்தா பானர்ஜியோடும் டாக்ஸ் போயிட்டு இருக்கிறது. ராஷ்ட்ரிய ஜனதாதள் பீகார் அண்ட் ஆம் ஆத்மி இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸோடு அந்தந்த மாநிலங்களில் ஒரு ரிஸ்ட்ரைன்டு, ஒரு ஒரு நெருடல், ஒரு நெருக்கடியோட உறவுகளில் இருக்கிறார்கள். ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஆன்டி பிஜேபியாகவும் இருக்காங்க. நேஷ்னல் லெவலில் பிஜேபியை இஷ்யூ பேசிஸில் எதிர்ப்பதாக இருக்கிறோம். விரைவில் தேவை ஏற்பட்டால் அதுக்கான வாய்ப்புகள் வரும் பொழுது ரொம்ப நிச்சயமாக அதற்கான விஷயங்களை நாங்கள் பரிசீலித்து ஒரு ஸ்ட்ரக்சருக்கு, இறுதி வடிவத்திற்கு கொண்டு வருவதை நிச்சயமாக கையில் எடுப்போம் எனவும் பதிவு செய்திருக்கிறார்கள். திமுகவினுடைய தலைமை கழகமான அறிவாலயத்தில் திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் டி.கே. இளங்கோவன் பேசும் பொழுது இந்தியா பிளாக்ல நாங்கள் கிடையாது, இந்தியா அலைன்ஸ் அப்படிங்கிறதுல இப்போ நாங்கள் இல்லை, காங்கிரஸ் இருக்கிற இடத்தில் நாங்கள் கூட்டணியில் ஒருபோதும் இருக்க வாய்ப்பில்லை, ஆப் ஏற்கனவே போயிட்டாங்க, நாங்கள் அலைன்ஸில் இல்லை, பிஜேபிக்கு எதிரான ஒரு அணியை மிக நிச்சயமாக நாங்கள் உருவாக்குவோம், விரைவில் அது உருப்பெறும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டுறாங்க. இதே நேரத்தில் காங்கிரஸ் 5 மாநில தேர்தலில் செயல்பட்டது குறித்து இந்த சம்பவங்கள் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுதே கூட்டத்துக்குள்ளேயே திருமாவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்களும் அதே போல் சிபிஎம்மும் இவர்கள் நடந்து கொண்டது சரியா அப்படிங்கிற ரிசர்வேஷனை, அதற்கு மாற்று கருத்தை கூட்டத்திலேயே வைத்திருக்கிறார்கள், கூட்டத்துக்கு வெளியவும் வைக்கிறாங்க. திருமா அவர்கள் சொல்லும் பொழுது கேரளா, வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாட்டை பொறுத்தவரை காங்கிரஸ் கையாண்ட முறைகள் என்பது அங்கு இருக்கக்கூடிய இந்த கூட்டணிக்கு முதுகெலும்பாக இருந்த பிராந்தியத்தில் வலுவாக இருந்த கட்சிகளை முதுகெலும்பிலேயே பிரச்சனையை உருவாக்கி இருக்கிறார்கள். திரிணாமுல் காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், சிபிஐஎம் மற்றும் திமுக. இது விரும்பத்தக்கது அல்ல. காங்கிரஸ் தன்னுடைய பார்வையை, ஸ்ட்ராட்டஜியை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒற்றுமையை பலப்படுத்துவது என்பதற்கான விஷயங்களை தான் நீங்கள் செய்ய முடியுமே தவிர இந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது, இது செய்ய தகுந்ததல்ல, செய்ய உகந்ததும் அல்ல அப்படின்னு திருமா அவர்கள் அந்த கூட்டத்திலேயே பதிவு பண்ணியிருக்கார். இதே போல் சிபிஎம்னுடைய ராஜ்யசபா எம்பி திரு ஜான் பிரிட்டாஸ் அவர்கள் 3 ஆண்டுகள் ஆகிறது இந்தியா அலையன்ஸ் அப்படிங்கிறது வந்து, நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து பாஜகவுக்கு எதிராக போராடத்தான் வந்தோம், சண்டை செய்ய. ஆனால் கேரளாவில் ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கேவும் பிரியங்கா காந்தியும் நாங்கள்லாம் பாஜகவோட கூட்டணியில் இருக்கோம், தொடர்பில் இருக்கோம் அப்படின்னு பேசுறது எந்த வகையில் சரியானது? இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை நீங்கள் மீண்டும் தொடர்வீர்கள் என்று சொன்னால், காங்கிரஸ் இப்படியே நடந்து கொள்ளும் என்று சொன்னால், எதற்காக நாம் எல்லாம் இங்கு ஒன்றாக உட்கார்ந்திருக்க வேண்டும் என்று அந்த கூட்டத்திலேயே ஜான் பிரிட்டாஸ் அவர்கள்
கேட்டுக்கொண்டிருக்கிறார். இது கவனிக்க வேண்டியது. தேஜஸ்வி யாதவ் காங்கிரஸோட பீகாரில் இருந்தாலும் எல்டிஎஃப்காக இங்கே வந்தாருங்கிறதையும் நம்ம கவனிக்கணும். மாணிக்கம் தாகூர் இந்த விஷயங்கள் விமர்சனங்கள்லாம் வரும்போது காங்கிரஸை பலப்படுத்துவது ஒன்றும் மற்றவர்களை பலவீனப்படுத்துவது அல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கருத்தை மாணிக்கம் தாகூர் இட்டிருக்கிறார். ஸோ இப்போ ஓவராலாக ஒரு பிக்சரை நம்ம பார்க்கும் பொழுது அடுத்த கட்டத்திற்கு விஷயங்கள் நகர்ந்திருக்கிறது அப்படின்னு தான் பார்க்கணும். அது நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸில் டிகே சிலங்கோவனுடைய அந்த செய்தியும் ரிப்போர்ட் ஆயிருக்கு. டிஎம்கே நோ லாங்கர் பார்ட் ஆஃப் இந்தியா அலைன்ஸ் கன்ஃபார்ம்ஸ் இளங்கோவன் ஹிண்ட்ஸ் அட் செப்பரேட் ஆன்டி பிஜேபி கோயலிஷன் என்பதை பதிவு செய்கிறார்கள். திமுக ஒவ்வொரு டெசிஷன்ஸையும் நாங்கள் மானிட்டர் பண்ணுவோம். மிக நிச்சயமாக எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்து என்ன முயற்சி எடுக்கிறார்கள் என்பதை தொடர்ந்து பார்த்து வருவோம். மற்றவர்கள் எல்லாம் கொண்டு வரும்போது காமன் கிரவுண்ட் அதை ஆதரிப்பதற்கு ஒரு சின்ன முகாந்திரம் இருந்தாலும் கூட நிச்சயமாக எங்களிடம் இருந்த ஆதரவுகள் போகும் அப்படிங்கிறதையும் அவர் திமுகவின் சார்பில் பதிவு பண்ணுறாரு. பல்வேறு விஷயங்கள் ஏற்கனவே எங்களுடைய ஆலிஸ் அங்கே போயிட்டாங்க, அவங்க இந்தியா பிளாக்ல கிடையாது, இந்தியா பிளாக்னே ஒன்று ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் இல்லை அப்படிங்கிறதையும் இது பண்ணுறாரு. திமுக என்பது பாலிசி ட்ரிவன் பார்ட்டியாக இருக்கிறது. கொள்கை ரீதியிலாக காமன் கோல்ஸ் இருந்தாலும் நாங்கள் எங்களுக்குரிய விஷயத்தை இழக்காமல் ஸ்ட்ராங் செக்யூலர் அண்ட் ஆன்டி பிஜேபி அலையன்ஸ் மே ஃபார்ம் இன் த ஃபியூச்சர். விரைவில் எதிர்காலத்தில் ஒரு வலுவான மதச்சார்பற்ற பாஜக எதிர்ப்பு அணி அப்படிங்கிறதையும் நாங்கள் உருவாக்குவதற்கான முயற்சிகள் கன்சிஸ்டண்ட்டாக நடக்கும். திமுக காரர்களுடைய மன வருத்தம் அப்படிங்கிறதும் அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு உள்ளது தான் நாங்கள் போகலை என்பதையும் பதிவு செய்திருக்கிறார்கள். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக மாறி இருக்கிறது. ஏன்னா டெல்லியில் அந்த போஸ்டர்ஸ் அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் கொஞ்சம் கூடுதலாக அது ஹிந்தியில் வேறு இருந்ததா, அதனால் மிக அதீத கவனத்தையும் அது பெற்றுவிட்டதாகத்தான் பார்க்க முடியும். நேஷ்னல் மீடியாஸ் எல்லாம் அதை கையில் எடுத்தாங்க. அதனுடைய விஷயங்கள் அது யார் பண்ணால் என்ன ஏதுங்கிறதெல்லாம் போன நேரத்தில் தான் இப்போது அது நாங்கள் தான் செஞ்சது அப்படின்ற வகையில் திமுக தரப்பிலிருந்து அதற்கு ஒரு அக்செப்டன்ஸ் என்பதும் கூட அதற்கு வந்திருப்பது கொஞ்சம் புருவங்களை உயர்த்தக்கூடியதாகத்தான் இருக்கிறது. ஸோ கடந்த காலத்தில் சந்திரபாபு நாயுடு 2019 முயற்சி செய்ததை 2009 அப்போல்லாம் 4 அணிகள் வேற இருந்தாங்க. இந்த 1-2-3 அக்ரிமெண்ட்டுக்கு பிறகு கம்யூனிஸ்டுகள் வெளில வராங்க, அது போக இன்னொரு அணி இருந்தது. அதற்கு பிறகு ஒரு சமயத்தில் கேசிஆர் அவர் முயற்சி செய்திருந்தார், சந்திரசேகர் ராவ். இப்படியாக பலரும் இந்த 3வது அணியை தேசிய அளவில் உருவாக்க பல்வேறு காலகட்டங்களில் இந்தியாவில் முயற்சி செய்திருக்கிறார்கள். அப்படியான ஒரு முயற்சியை இந்த முறை திமுக கையில் எடுக்கப் போகிறதா? கடந்த 2 முறை அப்படியான முயற்சிகள் எடுக்கப்பட்ட போது அது சரிப்பட்டு வராது என உறுதியாக மறுத்த திராவிட முன்னேற்ற கழகம் இப்போது அந்த நிலைப்பாட்டிற்கு நகர்ந்திருக்கிறது. தேசிய அரசியலில் பல்வேறு விதமான சுவாரஸ்யங்கள், ஏன்னா ஒரு ரீஜனல் பார்ட்டிக்கான கன்ஃபெடரேஷன் என்கிற அளவுக்கு அது போனால் பின்னாளில் வலுப்பெறவும் வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் இது மேற்கொண்டு எப்படி பயணிக்கிறது, எதை நோக்கி செல்கிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். என்னென்ன சுவாரஸ்யங்கள் நம்ம விரிவாக பேசலாம்.